இந்த கீரை இது ஒரு கீரை வகை சார்ந்தது. இங்கெல்லாம் நான் கோயம்புத்தூர்லேருந்து இதெல்லாம் பார்த்துருக்கேன். கோயம்புத்தூரில் இதெல்லாம் அழகுக்கு வச்சுருப்பாங்க. ஆனால் இது வேறு வெரைட்டி. இது இந்த ஊட்டி அந்த மாதிரி எஸ்டேட்டுகளில் அங்கேருந்து கொண்டு வந்து இங்கே வச்சது. இது ஒரு கீரை வகை. இது இந்த இப்படி கனமான பசப்பான நீர்ச்சத்து உள்ள இந்த கீரை. இதை என்ன பண்ணுவாங்கன்னா எஸ்டேட்டுகள்லாம் இதை புளி, சின்ன வெங்காயம், பச்சை மிளகாலாம் போட்டு நல்லா கடைஞ்சி, பச்சை மிளகா கம்மியாக போட்டு கடைஞ்சி இது ஒரு கீரைன்னு சாப்பாடு கொடுப்பாங்க. ஆக்சுவலி இது ஃபைல்ஸுக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க. இது கொஞ்சம் சத்தான கீரை வேறு. ஆனால் இந்த கீரையில் நான் இத்தனை வருஷத்தில் பார்த்துருக்கேன், இந்த மாதிரி நான் பார்த்ததே இல்லை. இந்த கீரை பூக்கும்னே எங்களுக்கு தெரியாது. எங்கள் அம்மாக்கிட்ட எங்கள் பாட்டிக்கிட்ட கேட்டால் எங்கள் பாட்டியை சேமங்கீரை எப்படிப்பா பூக்கும்னு கேட்குறாங்க. அவங்களுக்கே தெரியலை. ஏன்னா இந்த சேமங்கீரை இப்படி பூத்துருக்கு. அதாவது இது மலைங்காட்டில் வளரக்கூடிய சரி. இதை ஊரில் இங்கே கொண்டு வந்து வச்சுருக்கோம் கோயம்புத்தூரில். இந்த கிளைமேட்டுக்கு இது இந்த மாதிரி வந்திருக்கான்னு தெரியல. யாருக்காவது இதை பற்றி தெரிஞ்சதுன்னா எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். ஆனால் இது ஒரு நல்ல கீரை வகை. இதை நாங்கள் அப்பப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இது நல்ல ரிசல்ட். இது என்ன சத்து இருக்குன்னு தெரியல, ஆனால் ருசியாக இருக்கும்.